Hey lovelies, welcome back to my channel. It's high protein meal prep DIY meal vlog. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீல் ப்ரெப்புக்கு தேவையான எல்லா வெஜ்ஜஸும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அண்ட் ஆல்சோ அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்க போகிறதில்ல. எப்படி மீல் ப்ரெப் பண்ணுறேங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கார்ன் அண்ட் சிக் பீஸ் வந்து ஒரு 4-5 ஹார்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். நான் 900 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து சால்ட், சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து மசாலா பவுடர் அண்ட் வந்து கொஞ்சம் சாய் சாஸ் அண்ட் வந்து உப்பு எல்லாம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது ஓரமாக ஒரு 2-3 ஹார்ஸ் மேரினேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மற்ற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி நார்மலாக மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரெஸ்ட் வச்சுருக்கேன். அது வந்து சலாடுக்கு, இது வந்து கிரேவிக்கு. ஸோ சலடும் மோஸ்ட்லி இதே சேம் மிக்ஸ்சர் தான். அண்ட் ப்ளஸ் அதில் சாய் சாஸ் ஆட் பண்ணலைன்னா ஸோ அது மட்டும் தான். ஸோ அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்படியே ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபேட் வந்து அதில் குறைவாக இருக்கும். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் விட்டு கார்லிக் வந்து சாப் பண்ணி போட்டு கார்லிக்ஸ் கொஞ்சம் போட்டு அண்டு கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கரி லீவ்ஸ் போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற நேரம் வந்து ஆனியன்ஸ் போட்டுட்டு ஆனியன் நல்லா காட்டி வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர நேரம் மட்டும் அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டொமேட்டோவும் வந்து அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வர நேரம் வந்து அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன்னா ஸோ அதே பேனில் வந்து எனக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு கார்லிக் அண்ட் ஆஸ் யூஷுவல் கரி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற நேரம் சிக்கனை போட்டு குக் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ண நேரம் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கூடவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் ஆக விடுங்க. மீன்வைல் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நானும் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்து அதோட வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ லெட் இட் பாயில். உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் வந்து எனக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் தான் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். என்றது இல்லை, நார்மல் சில்லி பவுடர் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அப்படியே பாயில் ஆகட்டும். வாட்டர் நிறையாவே இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வேணும்னால நான் வந்து நல்லா பாயில் ஆக விட்டுறேன். உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் கிரேவி வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் கிரேவி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் கோகனட் மில்க் போடாமல் செய்ய போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கரி லீவ்ஸ், ஆனியன் அண்ட் டொமேட்டோ போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், மசாலா பவுடர் அண்ட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போடுறேன். நான் அது வந்து ரொம்ப ஸ்பைசஸ் செய்ய போகிறதில்ல. ஸோ அதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கிரேவியில் நான் வந்து பொட்டேட்டோஸ் அண்ட் பீன்ஸ் அப்புறம் வந்து கேபேஜ் அப்புறம் வந்து கேரட் சேர்க்குறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சேர்த்துக்கொள்ளுங்க. நான் க்ரீன் பீஸ் தான் சேர்த்து ஆட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது கிடைக்கல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் குக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நல்லா ஆயிலில் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் மீல் ப்ரிப் பண்ணி 4-5 டேஸ் வச்சுக்கொள்ளலாட்டி வந்து நீங்கள் நார்மலாக இதுக்கு கோகனட் மில்க், க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம், யோகர்ட், கர்ட் இதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா வந்து நார்மலாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிளும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. பீன்ஸ் மாதிரி இல்லாட்டி சிக்பி, பிளாக் பீன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு அப்போ ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்படி பண்ணுறதா இருந்தால் தண்ணி நிறையாவே வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அதை வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணாலும் ஓகே. கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து சலாடுக்கு ட்ரெஸ்ஸிங் மேக் பண்ணிடலாம். நான் வந்து லோ ஃபேட் யோகர்ட் வாங்கி வச்சுருக்கேன் ஆங்கர்டு. ஸோ அதில் ஒரு 10-15 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ½ லெமன் அண்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சலாட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. இதில் நிறைய பேர் கார்லிக் பவுடர் போடுவாங்க, ஆயில் போடுவாங்க அண்ட் நிறைய விஷயம் போடுவாங்க. ஆனியன் பவுடர், மஸ்டர்ட் சாஸ் அந்த மாதிரி மயோனீஸோல் செய்வாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. பட் இது ஈஸியஸ்ட் வே. இப்படி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் அந்த பிளேட் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ இது ஆல்ரெடி நல்லா வந்து அது நாங்கள் கோகனட் மில்க்ஸ் இல்லாமல் செய்கிறதுனால வாட்டர் கொஞ்சம் தறி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கிழங்கு வந்து நல்லா பாயில் ஆக கட்டி விடுங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட சிக் பீ அண்ட் கார்ன் இப்போ நல்லா ஊறியிருக்கும். அது வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப நேரம் கழித்து ஏர் டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நல்லா வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை நல்லா காய வச்சு வெயிலில் வச்சாலும் ஓகே, இல்லாட்டி ஒரு நல்ல வெட் ஒரு ட்ரை க்ளோத்தால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் தொடச்சி எடுத்துருங்க. அதேமாதிரி சிக்கனையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் வந்து இதை கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவே எடுத்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து அதை ஹீட் பண்ணியோ இல்லாட்டி மைக்ரோவேவில் வச்சோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் நாங்கள் இப்போ சலடை வந்து அகெயின் ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து சிக் பீஸ் அண்ட் கார்ன்ஸ் நான் போட்டுக்கொள்கிறேன். நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து இதில் ட்ரெஸ்ஸிங் இன்றைக்கி போடுவாங்க. பட் நான் ட்ரெஸ்ஸிங் வந்து இதோட போட போகிறதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் நான் சலட் வந்து ஸ்டோர் பண்ண செய்கிறனால அதுவும் சிக் பீஸ் கார்ன்ஸோடு செய்கிறனால வந்து நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸிங்கை வந்து வேறையாக தான் வைக்கிறேன். இல்லைன்னா வந்து ஸ்பாயில் ஆகுமா, என்ன மாதிரி எவ்வளோ நாள் வரும்னு தெரியாதுல்ல, அதனால. ஸோ இதை நான் செப்பரேட்டாக வேறையாக ஒரு 5 கண்டெய்னர்ஸ்க்கு நான் அதை வேறையாக போட்டுக்கொள்கிறேன். 5 டேஸ்க்கு நான் செய்கிறேன். ஸோ கேரட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டதுக்கப்புறம் வந்து கேரட் கொஞ்சம் போதாமல் இருந்துச்சு. ஸோ நான் அகெயின் வந்து கிரேட் பண்ணி அகெயின் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணினேன். அதனால போடலை. அண்ட் அகெயின் வந்து ஒனியன் டொமேட்டோஸ் வந்து நான் பெருசாக அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால நான் வந்து குறைவா போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறையா சாப்பிட்றதுக்கு நீங்கள் பெல் பெப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லாட்டி கொரியண்டர் லீவ்ஸ், லெட்டோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேணுமான்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் பெருசாக லெட்டோஸ் அந்த க்ரீன்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறதுனால நான் எனக்கு ஓகே மாதிரி நான் செஞ்சுக்கொள்வேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிக்கனையும் அதே மாதிரி ஈக்குவலாக பிரித்து நான் போட்டுக்கிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு சிக் பீஸும் போதாத மாதிரி இருந்தனால நான் திரும்ப இது பண்ணி நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அகெயின் இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இப்படி இருக்க கொஞ்சம் டேஸ்ட் ஓகேவா இருக்கா அப்படின்னு. அண்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு நான் இது ஒரு 2-3 வாய் சாப்பிட்டுட்டு நான் எடுத்து வச்சுருவேன் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு வேணும்னா லெட்டோஸ், அப்புறம் வந்து வேறு கேபேஜ், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து கியூக்கம்பர் போட மறந்துட்டேன். அது செப்பரேட்டாக கடைசியாக செய்வோன்னு வேறே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மறந்துட்டேன். அதனால் அதையும் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து இது வேறையாக வச்சுருக்கேன். எனக்கு அதோட மிக்ஸ் பண்ணி போடலை. இதில் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கூடயாக இருக்கனால நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் 2 ரீஹீட் பண்ணி எனக்கும் ஹஸ்பண்ட் 2 பேத்துக்கும் லன்ச் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அமேசிங்காக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆல்சோ லன்ச் டெலிஷியஸாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓவராலாக வந்து ப்ரோட்டீன் ஒருத்தருக்கு 49 grams இருந்துச்சு. ஸோ see you guys. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. see you.